ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க்ட் ஆஃபீஸர் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம நேற்று வந்த இந்து எடிட்டோரியலேருந்து ஒரு சூப்பரான இந்து எடிட்டோரியலும் ப்ளஸ் 10 இந்து வெக்காப்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் ஸ்பீடாக வச்சு பார்த்தாலும் பரவாயில்ல, பட் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு செக்ஷன் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக ஒரு செக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ நேற்று இந்து எடிட்டோரியலில் 2 எடிட்டோரியல் நம்மளுக்கு வந்திருந்தது. ஸோ நம்ம படிக்கிற 2 எடிட்டோரியல், பட் நிறைய எடிட்டோரியல்ஸ் அந்த ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து, ஸோ நான் அதை பற்றி பேசல. ஜஸ்ட் நம்ம அந்த சைடில் படிப்போம்ல, ஸோ அந்த 2 எடிட்டோரியலில் ஒரு எடிட்டோரியல் எடுத்துட்டு வந்திருக்கேன். எந்த எடிட்டோரியல் அப்படின்னா ஃபயரை பற்றி ஒரு எடிட்டோரியல் வந்திருக்கும். ஸோ டெல்லியில் வந்து அதிக ஃபயர் இருக்கு, அதாவது ஃபயர்ன்ற அதிக டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஆர்டிகல் வந்திருந்து. ஸோ அந்த ஆர்டிகல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் இந்த செஷனில் ஒரு சில விஷயங்களை லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட வீடியோக்கு வந்து லைக் பண்ணிடுங்க. தென் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு சொல்லுங்கள். சரியா? ஸோ உங்களோட கருத்துன்றது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு தேவை. சரி, ஓகே. செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைய நாள் நம்ம வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல, ஸோ டெல்லியில் நிலவி வர அதிகப்படியான டெம்பரேச்சர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெயின் ஆஃப் ஃபயர். சரியா? ஸோ ரெயின் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆட்சி. ஓகேவா? ஆட்சி. ஸோ ரெயின் அப்படின்றது ஆட்சி. ஸோ எதோட ஆட்சி நடக்குது? நெருப்போட ஆட்சி நடக்குது அப்படின்றாங்க. எங்கே நடக்குது? ஆன் டெல்லி அண்ட் 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 தி ஹை ஹீட் அப்படின்றாங்க. ஸோ டெல்லியில் அதிகப்படியான வெப்பம் பரவி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால வெப்பத்தோட ஆட்சி அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில், ஒரு சூப்பரான டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த டைட்டில் எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. சரி, ஓகே. நியூ டெல்லிஸ் நியூ டெல்லிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹை ஹீட் cannot be pinned on the climate change. சரி, இந்த எடிட்டோரியல் நம்ம என்ன விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நியூ டெல்லியில் அதிகப்படியான வெப்பநிலை தான் இருக்குது, அந்த ஒரு விஷயத்தை நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த அதிகப்படியான வெப்பநிலை வந்து எது கூட நம்ம பின் பண்ண முடியாது, எது கூட சேர்த்து சொல்ல முடியாது அப்படின்னா climate சேஞ்ச் கூட நம்ம சேர்த்து சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஸோ ஏன், எதனால் சொல்ல முடியாது அப்படின்றத தான் இந்த எடிட்டோரியல் சொல்லியிருக்காங்க. ஸோ டெல்லியில் ஏன் அதிகப்படியான வெப்பம் பரவிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இங்கே பேசியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எடிட்டோரியலில். ஸோ லைன் பை லைன் படிச்சுட்டு நம்ம என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தலாம். சரியா? ஆன் May 29 த முங்கேஷ்பூர் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் நார்த் ஆஃப் நியூ டெல்லி. ஸோ நார்த் ஆஃப் நியூ டெல்லியில் ஒரு வெதர் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ என்ன ஸ்டேஷன்? முங்கேஷ்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. சரியா? அப்போ நார்த் டெல்லியில் வெதர் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னா முங்கேஷ்பூர் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்குது. ரெக்கார்டட மேக்ஸிமம் 52.9 டிகிரி செல்சியஸ். ரொம்ப அதிகம்பா. அப்பா, சென்னையில் ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்பொழுது இன்னைக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னா 41 டிகிரி செல்சியஸ். ஸோ அதுவே ஒன்றுமே முடியல. ஸோ ஆக்சுவலாக 41 டிகிரி செல்சியஸ் இன்னைக்கு அடித்தது சென்னையில், ஒன்றுமே என்னால் வெளியே கூட எங்கேயும் போக முடியல. ஓகே. ஸோ 52.9னா எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ எந்த முங்கேஷ்வர் அப்படின்ற ஊரில் வந்து இந்த டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. While the India Meteorological Department has since suggested that the station thermistor may be faulty. ஓகேவா? ஸோ இவங்க என்ன ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்திய மெட்ரலாஜி டீம் ஐஎம்டி வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ அந்த வெதர் ஸ்டேஷனில் இருக்க தெர்மிஸ்டர் வந்து தப்பாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி. த கண்ட்ரிஸ் நார்த் has clearly be suffering scorching weather. இது ஆனால் இன்னொரு விஷயம் என்ன தெரியுது? ஸோ கண்ட்ரியோட நார்த் சைடு, ஸோ டெல்லியோட நார்த் சைடு வந்து அதிகப்படியான வெப்பத்தை வந்து உணர்ந்துட்டு இருக்கு. ஸோ அதிகப்படியான வெப்பம் அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்காட்சிங் வெதர் அப்படின்றத நம்ம இன்னைய நாளோட எடிட்டோரியல் செஷனில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோவில் கண்டினியூஸாக நம்ம இந்த வெக்காப்ஸ் பார்ப்போம். வெக்காப்ஸில் இந்த ஸ்காட்சிங் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, பாருங்க. After the recording was reported, New Delhi's water minister imposed a fine of rupees 2000. ஸோ அதிகப்படியான வெப்பநிலை ரெக்கார்ட் பண்ண பிறகு என்ன பண்ணியிருக்காரு, நியூ டெல்லியோட வாட்டர் மினிஸ்டர் வந்து ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காரு. என்ன ரூல் கொண்டு வந்திருக்காரு? இம்போஸ்ட் ஃபைன் ஆஃப் rupees 2000. எதுக்கு? அண்ட் தோஸ் வாஷிங் வெஹிக்கல்ஸ் வித் த ஹோசஸ். ஸோ வண்டி கழுவுறது வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ பெங்களூர்லேயும் இதே மாதிரி பண்ணாங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வண்டி கழுவுறது பேன் பண்ணியிருக்காங்க. நாலும் வாட்டர் டேங்க்ஸ் டு ஓவர்ஃப்ளோ. ஸோ வாட்டர் டேங்க் வந்து ஓவர்ஃப்ளோவும் ஆகக்கூடாது. ஸோ ஓவர்ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா 2000 ஃபைன் அப்படின்றாங்க. அண்ட் செட் 200 டீம்ஸ் would monitor for the wastage. ஓகேவா? ஸோ 200 டீமை வந்து உள்ள இறக்கியிருக்காங்க. ஸோ டெல்லியில் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக. சரியா? 200 டீம்ஸை வந்து இறக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், the temperatures people experience in a place are produced by the combination of factors. ஓகேவா? ஸோ இந்த டெம்பரேச்சர் ஒரு இடத்துல ஏன் மக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. என்னென்ன ஃபேக்டர்னு பார்ப்போமா? இன்க்ளூடிங் பப்ளிக் வென்டிலேஷன். ஸோ ஓகேவா, பப்ளிக் வென்டிலேஷன் அந்த இடத்துல இருக்கிறத பற்றி சொல்றாங்க. தென் வந்து டென்சிட்டி ஆஃப் பில்டப் ஸ்ட்ரக்சர். ஸோ பில்டிங் அந்த இடத்துல எவ்வளோ டென்சிட்டியில் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி சொல்றாங்க. நெக்ஸ்ட், அவைலபிலிட்டி ஆஃப் தி ஷேட். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அந்த காலத்தில் நிறைய மரங்கள் இருந்தது, அதனால நம்மளுக்கு நிறைய நிழல் இருந்தது. எவ்வளோ வெயில் அடிச்சாலும் நம்மளுக்கு அந்த டைம்லாம் தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ
சுத்தி எல்லா இடத்துலயுமே நம்ம சின்ன வயசுல பார்த்த மரங்கள், அந்த இடம் எல்லாமே இப்ப எல்லாமே மாறி போச்சுல்ல. ஸோ அது எல்லாமே இங்க இப்போதைக்கு இல்ல. ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் ஷேட் எதுவுமே கிடையாது இப்போ. நெக்ஸ்ட், how a person's body responds to such heat is also mediated by the several forces. ஓகேவா? ஸோ நம்மளோட பாடி ஒரு அந்த ஹீட்டுக்கு எப்படி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, அதுவுமே செவரல் ஃபோர்ஸஸ் வந்து அதுக்குமே செவரல் ஃபோர்ஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இட் ஹாஸ் பிகம் தி norm to blame climate change as a all encompassing cause of the consequence of the extreme heat and thus argue that government's only option is to react அப்படின்றாங்க. ஆனா என்ன இந்த லைன்ல என்ன சொல்ல வராங்க, ஸோ இது எல்லாமே வந்து வெறும் climate change மட்டும் நம்ம blame பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? The fact is that though New Delhi is large, it is smaller than the scale at which climate models reliably predict anomalous heat அப்படின்றாங்க. ஸோ இந்த லைன் என்ன சொல்றாங்க, ஸோ என்னதான் நியூ டெல்லி வந்து பெருசா இருந்தாலும் கிளைமேட் மாடல்ல ஒரு டேட்டா வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதை விட இது கம்மி அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ 52.9 டிகிரி செல்சியஸே கம்மின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ கிளைமேட் அந்த மாடலில் எவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ணியிருப்பாங்க, ஸோ 70 60, ஸோ அந்த மாதிரி வேற ஏதோ ஒரு டேட்டா வந்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து கம்மியா இருக்கு அப்படின்றாங்க இப்போதைக்கு. Even if an attribution exercise concludes Mungeshwar temperature was related to the climate change. Okay, so என்னதான் இருந்தாலும் ஸோ கள ஆய்வுகள் ஓகேவா, ஸோ அட்ரிபியூஷன் வந்து அட்ரிபியூஷன் எக்ஸசைஸ் வந்து என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கு, இந்த முங்கேஷ்வர் டெம்பரேச்சர் வந்து கிளைமேட் சேஞ்ச் கூட தான் ரிலேட்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நோ இன்டர்ஸ்டேட் கோஆபரேஷன் ஆர் ஹீட் ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் எக்ஸிட் டு ஆக்ட் மீனிங்ஃபுல்லி ஆன் தி ஃபைண்டிங். சரியா? ஸோ மத்திய மாநில அரசுகளுக்குள்ள எந்தவித ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த பேராகிராஃப் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அக்கார்டிங் டு நியூ டெல்லிஸ் நியூ ஆர்டர்ஸ் த மானிட்டரிங் டீம்ஸ் have been empowered to sever illegal supply lines, placing those in informal settlements at risk. ஓகேவா? ஸோ அந்த 200 டீம் சொன்னல, ஸோ அந்த 200 டீம் வந்து என்ன பண்றாங்க, ஸோ இல்லீகல் வாட்டர் சப்ளையை வந்து பேன் பண்றாங்க. ஸோ கண்டுபிடிச்சி எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட், for this to be fair, the city must already have ensured all its residents are sufficiently supplied with legal connections. ஸோ இதை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும், ஸோ எல்லா ரெசிடென்ட்டுக்குமே லீகலாக வாட்டர் சப்ளை கொடுத்துருக்கும். ஸோ இல்லீகலாக எங்களுக்கு வாட்டர் சப்ளை கொடுக்கல அப்படின்னா, ஸோ எல்லாருமே எதை நோக்கி போவாங்க, அவங்களுக்கு வாட்டர் சப்ளை வேணும். ஸோ இல்லீகல் வாட்டர் சப்ளை வந்து அதிகமாகும். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி இல்லீகல் வாட்டர் சப்ளை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் லீகலாக வாட்டர் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஈக்குவலி 200 டீம்ஸ் ஆர் டூ ஃபியூ ஃபார் த சிட்டி சைஸ். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த 200 டீமுமே இந்த சிட்டிக்கு வந்து ரொம்ப கம்மி அப்படின்றாங்க. ஓகேவா? ஸோ டெல்லின்றது மிகப்பெரிய ஒரு ஊர். ஸோ அங்கே வந்து இந்த 200 டீம் பத்தாது. ஓகேவா? ஸோ டுகெதர் with there being no effective way to scrutinize water use in the private properties. ஓகேவா? ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்தாலுமே பிரைவேட் ப்ராப்பர்ட்டிஸில் எந்த அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களால கணக்கிடவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? த சிட்டிஸ் பீக் பவர் டிமாண்ட் ஆல்சோ கிராஸ் 8.3 ஜிகாவாட் ஆன் May 29. ஸோ சிட்டியோட பீக் பவர், அதாவது எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வந்து 8.3 ஜிகாவாட்டை வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹை ஹீட் இதனால என்ன ஆகுது, ஸோ ஹை ஹீட் இன்க்ரீசஸ் வாட்டர் கன்சப்ஷன் அட் பவர் ஜென்ரேஷன் ஃபெசிலிட்டிஸ். ஸோ இப்போ வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோ இல்லைனா வந்து நிலக்கரி வச்சு கரண்ட்டை உற்பத்தி பண்ணுறாங்களே, ஸோ அந்த இடத்துல அதிக ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால அந்த இடத்துல வாட்டர் கன்சப்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ நியூ டெல்லி ஹாஸ் அ ஹீட் ஆக்ஷன் பிளான், பட் சிட்டிஸ் ப்ரெசன்ட் ரெஸ்பான்ஸ் suggests it does not accommodate externalities such as availability of water from the neighboring Haryana and illegal water connections. ஓகேவா? ஸோ நியூ டெல்லி கிட்ட என்னதான் ஆக்ஷன் பிளான் இருந்தாலுமே அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வந்து ஹரியானா கிட்ட இருந்து வாட்டர் வாங்குறாங்க. ஸோ இல்லீகல் வாட்டர் சப்ளை கனெக்ஷன் வந்து பேன் பண்றாங்க. ஸோ அப்படின்ற விஷயங்கள்ல வந்து அவங்க வந்து நடைமுறைப்படுத்திட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? சச் பிளான் ஷுட் ஆல்சோ இன்க்ளூட் பாசிவ். ஸோ எந்த பிளான், ஆக்ஷன் பிளான், ஹீட் ஆக்ஷன் பிளான் வந்து எதையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. லாங் டேர்ம் மெஷர்ஸ் தட் என்ஷூர் லைஃப் கேன் கோ irrespective ஆஃப் தி ஆம்பியன்ட் டெம்பரேச்சர். ஓகேவா? ஸோ வெப்பநிலையை பொறுத்து நம்மளோட வாழ்வாதாரம்ன்றது, நம்ம வாழ்க்கைன்றது மாறக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? வித் ரெஸ்பெக்ட் டு வாட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டிஸ் குட் மெயின்டைன் ரிசர்வாயர் ஃபார் எமர்ஜென்சி. ஓகேவா? ஸோ இந்த வாட்டர் கிரைசிஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு எல்லா சிட்டிஸுமே ரிசர்வாயர் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் தட் ரெசிஸ்ட் டேம்பரிங் அண்ட் முனிசிபல் பாடி டீம்ஸ் தட் கண்டக்ட் சர்ப்ரைஸ் வேஸ்டேஜ் செக்ஸ் அப்படின்றாங்க. ஸோ இந்த இப்போ இந்த லீகல் வாட்டர் கனெக்ஷன் முன்னாடி பார்த்தோம்ல, ஸோ அந்த வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தாலுமே வாட்டர் வேஸ்டேஜை வந்து முனிசிபல் பாடி டீம்ஸ் வந்து கரெக்டாக போயிட்டு அதை மானிட்டர் பண்ணணும். ஸோ சடனாக போயிட்டு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சிமிலர்லி
Instead of shutting schools and office to avoid peak heat, as many action plans stipulate government should facilitate. ஓகேவா? ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸோ கரெக்டான ப்ராப்பரான பிளானை கொண்டு வரணும். ஸோ என்ன மாதிரி பிளான்ஸ் அப்படின்னா ஆர்கிடெக்சரல் மெத்தட்ஸ், செட்டப் ஷேடட் பெடஸ்ட்ரியன் காரிடர்ஸ் அண்ட் இன்சென்டிவைஸ் த யூஸ் ஆஃப் தி ஏர் கண்டிஷன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக கவர்மெண்ட்ஸ் ஆர் ஆன்சரபிள் டு டேர்ம்ஸ் ஆன் விச் தே எக்ஸ்பெக்ட் பீப்புள் டு கோப் வித் த ஹீட். ஸோ கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த எடிட்டோரியலை முடிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு கான்செப்ட் ஓரியன்ட் தான். சரி, ஒரு இன்ஃபர்மேட்டிவ் எடிட்டோரியல் தான் இன்னைக்கு. ஓகேவா? ஸோ எப்படி இருக்கு டெல்லியில் நிலைமை எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேட்டிவ் எடிட்டோரியல். ஓகேவா? ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். ஸோ அதுக்குள்ளே வீடியோ க்ளோஸ் பண்ண போயிடாதீங்க. நம்ம அப்படியே இந்த வெப்காப்ஸ்குள்ளே போகலாம். இன்னைய நாளோட மொதல் வேர்டு என்ன அப்படின்னா இன்சைட்மெண்ட். ஓகேவா? இன்சைட்மெண்ட் அப்படின்றது தூண்டுதல், அர்ஜிங். இன்னைக்கு பார்த்தோம், இப்போ இந்த எடிட்டோரியல் தான் பார்த்தோம். ஸோ இதோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னா நவுன்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா த இன்சைட்மெண்ட் ஆஃப் வயலன்ஸ் லெட் டு வைட் ஸ்ப்ரெட் அன்ரெஸ்ட் இன் த சிட்டி. ஓகேவா? ஸோ அதிகப்படியான வயலன்ஸ் அதிகப்படியாக அர்ஜ் ஆனதால ஊர் ஃபுல்லாக வயலன்ஸ் இன்க்ரீஸ் ஆனதால ஸோ அந்த சிட்டியில் என்ன ஆகுது, அமைதியின்மை வந்து அதிகமாக பரவுது, ஒயிட் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா கவுண்டனன்ஸ். ஓகேவா? கவுண்டனன்ஸ்ன்றது உங்கள் எல்லாருமே நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுவோம். சரியா? முக பாவனை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அவன் மூஞ்சி எப்படி வச்சிருக்கான் பத்தியா அப்படின்னும்ல. ஸோ அதுதான் கவுண்டனன்ஸ். இதுக்கப்புறம் முகபாவனை, மூஞ்சி எப்படி வச்சிருக்கான் பாரு, அப்படி நல்ல புலமை நடிக்கிறான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் நம்ம இந்த முகபாவனைக்கு கவுண்டனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லாரும் இந்த மைண்ட் நிறுத்திக்கோங்க. இன்னும் நாளோட ஒரு சூப்பரான வேர்ட். ஸோ பார்ட்ஸ் வந்து நவுன்ல யூஸ் பண்ணுவோம். சினானி வந்து அப்பியரன்ஸ், ஆன்டினி வந்து அன்னீஸ் முகத்தோற்றம், தமிழ் மீனிங். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹர் கவுண்டனன்ஸ் betrayed her true feelings despite her attempts to remain composed அப்படின்றாங்க. ஸோ அவளோட முகத்தோற்றம் அவளோட உண்மையான ஃபீலிங்ஸை ஏமாத்திடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா பிளாக் ஹெட்ஸ். பிளாக் ஹெட்ஸ் அப்படின்றது தடை. ஸோ ஓகேவா? ஸ்டாப்பேஜ் அப்படின்றது தான் பிளாக் ஹெட்ஸ் அப்படின்னும். ஸோ பார்ட்ஸ் வந்து நவுன்ல யூஸ் பண்ணுவோம். சினானி வந்து க்ளோஷர், ஆன்டினி வந்து ஸ்டார்ட், தமிழ் மீனிங் வந்து தடைகள். த பிளாக் ஹெட்ஸ் காஸ் டிராஃபிக் டிலேஸ் த்ரூ தி சிட்டி. ஸோ ஓகே, அது அங்கே க்ளோஷர் இருந்ததால, சரியா, க்ளோஷர் இருந்ததால ஊர் ஃபுல்லாக என்ன ஆகி போச்சு, டிராஃபிக் அதிகமாகி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா சப்ஸ்டான்ஷியேட். அப்படின்னா ப்ரூவ் பண்ணுறது. ஒரு விஷயத்த நம்ம வந்து ப்ரூவ் பண்ணுறது தான் சப்ஸ்டான்ஷியேட் அப்படின்னுவோம். பார்ட்ஸ் வந்து வேர்பில் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா த நியூ எவிடன்ஸ் வில் சப்ஸ்டான்ஷியேட் அவர் கிளைம்ஸ் இன் த கோர்ட். ஓகேவா? நம்மளோட புது எவிடன்ஸ் வந்து நம்மள ப்ரூவ் பண்ணும், கோர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்காட்சிங். ஸோ நம்ம இன்னி எடிட்டோரியில் பார்த்தோம். ஸ்காட்சிங் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம்லி ஹாட். ஸோ டெல்லி வந்து ஸ்காட்சிங் வெதர் வந்து டெல்லியில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து ஒரு லைன் பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்காட்சிங் அப்படின்றது எக்ஸ்ட்ரீம்லி ஹாட், ஆன்டின் வந்து ஃப்ரீசிங், தமிழ் வந்து எரியும். எக்ஸாம்பிள் பாருங்க, த ஸ்காட்சிங் சன் மேட் இட் அன்பியரபிள் டு பி அவுட் சைட் ஃபார் லாங். ஓகேவா? ஸோ ஸ்காட்சிங் சன் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஹாட்டான ஒரு சன் வந்து நம்மளால வெளியே போகிறத, அதாவது நம்மளால தாங்க முடியல அப்படின்றாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்க்ரூட்டனைஸ். இதுவுமே இன்னும் எடிட்டோரியில் தான் பார்த்தோம். ஸோ ஸ்க்ரூட்டனைஸ் அப்படின்றது இன்ஸ்பெக்ட், ஆய்வு பண்ணுறது. ஓகேவா? ஒரு விஷயத்தை நம்ம வந்து ஆய்வு பண்ணுறது தான் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவோம். பார்ட்ஸ் வந்து வேர்பில் யூஸ் பண்ணுவோம். ஆன்டின் வந்து கிளான்ஸ் அட். எக்ஸாம்பிள் பாருங்க, ஈ கேர்ஃபுல்லி ஸ்க்ரூட்டனைஸ் தி ஃபைன் பிரிண்ட் பிஃபோர் சைனிங் தி கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ கான்ட்ராக்டை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் அந்த கான்ட்ராக்ட் பிரிண்ட் பண்ண மெட்டீரியலை கரெக்டாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணா, ஆய்வு பண்ணா, இன்ஸ்பெக்ட் பண்ணா அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன அப்படின்னா இன்டர்மீடியன்ட்லி. ஸோ இன்டர்மீடியன்ட்லி அப்படின்னு பீரியாடிக்கலி, இடையிடையே, தமிழ் நீங்க பார்த்தீங்கன்னா இடையிடையே, ஸோ நடுவில் அப்படின்னுவாங்களே, ஸோ அதுதான் இன்டர்மீடியன்ட்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பார்ட்ஸ் வந்து வேர்ப். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, த லைட்ஸ் ஃபிளிக்கர்ட் இன்டர்மீடியன்ட்லி டியூரிங் தி ஸ்டார்ம். சரியா? ஸோ என்ன, அந்த இப்போ இடி இடிக்குது அப்படின்னா மின்னல் மின்னுதுன்னு வாங்கல, ஸோ அதுதான் நடுவில் ஸ்டாமுக்கு நடுவில் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வேர்ட் பெடாஸ்ட்ரியன். பெடாஸ்ட்ரியன் அப்படின்றது வாக்கர். நம்ம வந்து ரோட்ல போகக்குள்ள இந்த மாதிரி இந்த சைடில் இருந்து இந்த சைடில் ஒருத்தர் இருக்காங்க, இந்த சைடில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கோடு போட்டிருப்பாங்க. இந்த கோடுக்கு தான் பெடஸ்ட்ரியன் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பெடஸ்ட்ரியன் லைன் வாங்க. ஸோ அதில் போகிறவங்கள பெடஸ்ட்ரியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாதசாரி, வாக்கர். ஆன்டினி வந்து எக்ஸிஸ்டிங், சாரி. பார்ட்ஸ் வந்து நவுன். ஓகேவா? ஸோ இமேஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும் பெடஸ்ட்ரியனா யாரு அப்படின்ட்டு. ஸோ இந்திய நாளோட இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மொதல் இடியம் மொதல் ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா ரேம்ப் அப். ரேம்ப் அப் அப்படின்றது இன்க்ரீஸ். ஸோ இந்த வேர்டு வந்து நம்மளோட இந்த இந்து வெக்காப்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். சரி, இந்து வெக்காப்ஸ்லேயே நம்ம இந்த வேர்டு பார்த்துருப்போம். ஸோ ஒரு விஷயத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளோட ப்ரிப்பரேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், ரேம்ப் அப். ஓகேவா? ஸோ ரேம்ப் அப் அப்படின்றது, ரேம்ப் அப்படின்றது உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு மலை முகடு இருக்குது அப்படின்னா ஸோ மேலே ஏறது வந்து நம்ம ரேம்ப் அப்படின்னு சொல்லுவோம்ல, ரேம்ப்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மேலே ஏறும், ரேம்ப் அப் அப்படின்றது இன்க்ரீஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஹப் ஹில் டாஸ்க் அப்படின்றது ஒரு இடியம்ல வரும். ஸோ சம்திங் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஓகேவா? ஸோ என்னதான் பேங்க் எக்ஸாம் நம்மளுக்கு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு
எப்படி சொல்றது? அத அட்டைன் பண்றதுக்கு நம்ம படிக்கிறது வந்து கஷ்டமா இருக்குமே தவிர, ஸோ நம்ம ஒன்ஸ் அத நம்ம வாங்கி போயிட்டோம் அப்படின்னா, லைஃப்ன்றது வேற மாரி மாறும்ல. ஸோ அததான் இந்த இடத்துல சொல்ல வராங்க. ஸோ பேங்க் ஜாப வாங்குறதுன்றது ஒரு அப்ஹில் டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இன்னைய நாளோட 10 வேர்ட் ப்ளஸ் வந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ். ஸோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்கள். தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனல் இதை தாண்டி நிறைய கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தென் ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் லாஸ்ட் வீக் இந்த எடிட்டோரியலோட கம்பைலேஷன் மெட்டீரியல், அதாவது திஸ் வீக், ஓகேவா? ஸோ இந்த வாரம் அதான் 31 முடியுதுல்ல, அந்த வீக்கோட எல்லா வெக்காப்ஸ் கம்பைலேஷன் பண்ணதை டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காம அதையும் டவுன்லோட் பண்ணி படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்கள். தென் இந்த மந்தோட, அதாவது மே மந்தோட பிஐபி நியூஸ் கம்பைலேஷனுமே இதே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வி வில் சீ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஆல். பாய்.